நான் செஞ்சது சரியான தீர்ப்பு தான் நீ சொன்னேன்னா உனக்கு ஒரு தீர்ப்பு தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு ஒரு தீர்ப்பு தேவன் வைத்திருக்கிறார். அந்த தீர்ப்புல இருந்து ஒருவராலும் விற்க முடியாது. அதனால சொன்னாங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு விடான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக் கொள்வான். அறிக்கை செய்து விடும் பொழுது கர்த்தர் உன்மேல் மனம் இறங்குவார். அல்லேலூயா. உங்களுக்கு சகோதர சகோதரிக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிட்டேன், உங்களுக்கு விரோதமா நான் பேசிட்டேன், தயவு செய்து உடனே மன்னிப்பு கேட்டுடுங்க. உடனே என்ன பண்ணணும்? உங்களால உங்க மனசு கஷ்டப்படுறாங்க தெரிஞ்ச உடனே வேலை செய்வோம். உங்களால ஒருத்தர் கஷ்டப்பட தெரிஞ்சு அது சாரி என்னை மன்னிச்சிருங்க, நீ மனம் வருந்துடும். அதுக்கு அப்படியே நம்ம ஏன் இப்படி பேசணும்? இல்லை நான் பேசுறது சரியானதுதான் அப்படி சொல்லக்கூடாது. அது சரியா சரியில்லைன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். உன்னுடைய பார்வைக்கு நீ சரி, என்னுடைய பார்வைக்கு நான் சரி. இதுக்கு சரியா தீர்ப்பு கொடுக்கிறவன் கடவுள் மட்டும்தான். அல்லேலூயா. உடனே மனம் திரும்பணும், நன்றி அறிந்து உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்த வசனத்தை பாருங்க. எப்பொழுது பயந்திருக்கிறவன் பாக்கியவான், எப்பொழுது பயந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகளே எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்கணும். சர்ச்சைக்கு லேட்டா வரும்போது எப்படி வரணும்? பயந்து வரணுமா இல்லை தைரியம் வரலாமா? ஆராதிக்க வேண்டிய நேரம் விட்டுட்டு வந்தா எப்படி இருக்கும்? கரெக்டா வந்துடணும். வாரத்தில் 2 மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். பயம். டெய்லியும் ஜெபிக்கணும், டெய்லி வேதத்தை வாசிக்கணும், டெய்லி இயேசு கிறிஸ்துவின் அன்பை அனைவருக்கு சொல்லணும், யாருக்காச்சும் ஒரு நபருக்கு சொல்லணும். நம்மளால் இயன்ற உதவிகளை நாம் செய்யணும். அழிந்து போன பொருளை கொடுங்கன்னு சொல்றாரு. அழிந்து போன பொருளை கொடுங்கன்ற. அல்லேலூயா. மற்றவங்களை நமக்கு நிறைய வித்தியாசத்தை காட்டணும். மற்றவங்களை நமக்கு மக்களுடைய இறுதி கடினமாக இருக்கும், நம்ம இறுதி இரக்கமாக இருக்கும். கடின இறுதி